ஒரு தேர்தல் கூட சந்திக்கல. இப்பதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. 600 கோடிக்கு மேல முதல் தேர்தலில் அவருடைய வேட்புமனு 600 கோடிக்கு மேல காட்டுறாரு. நான் கேட்கறேன், இந்த சேனல் உட்காந்து கேட்கறேன், உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா கருணாநிதி அரசியலுக்கு வரதுக்கு முன்ன அவருடைய சொத்து மதிப்பு என்ன? அரசியலுக்கு வரதுக்கு முன்ன எங்க ஆளுடைய சொத்து மதிப்பு 600 கோடிக்கு மேலப்பா. கருணாநிதி அரசியலுக்கு வரதுக்கு முன்ன அவருடைய சொத்து மதிப்பு என்ன சொல்லுங்க. நீங்க எல்லாம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சம்பாதிச்சீங்க. எங்க ஆளு சம்பாதிச்சு தான் அரசியலுக்கே வந்திருக்கிறார். ஒரு 2 மணி நேரம் ஜீப்ல நின்று போக முடியலங்க, கால் விட்டு போதுங்க, ஜீப் விட்டு இறங்க முடியலங்க, இறங்கினதுக்கு அப்புறம் நடக்க முடியலங்க, நடந்தா படி ஏற முடியலங்க. அவரும் மனுஷன் தாங்க, அவரும் மனுஷன் தான். அதனாலதான் வந்து பிரச்சாரம் ஒரு நாள் டு ஒரு நாள் பண்றாரு. இல்ல அது வந்து காரணம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க சார். அவர் கேட்கறவங்க எல்லாம் பதில் சொல்ல முடியாது சார். அம்மா கூட நிறைய பிரச்சாரம் எல்லாம் ரத்து பண்ணிருக்காங்க. அவர் ரத்து பண்றாருன்னா வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும். அவர் ஒன்னும் போய் படுத்துக்கல. நான் தான் சொல்றேன், ஓய்வு எடுக்கணும்னா போய் அவர் ஒரு தீவு வாங்கி ஓய்வு எடுக்க முடியும். சென்னையில் தானே இருக்கிறாரு. தன்னை முறை முதலமைச்சராக இருந்த தமிழினத்தின் தலைவன் என்று நீங்கள் எல்லாம் போற்றுகிற அண்ணாவின் தம்பியாக அரசியல் அறிமுகப்படுத்தப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நெருங்கிய நண்பன் சொல்ற கலைஞர் கருணாநிதியை ஸ்டாலின் வீட்டு சிறையில் வைத்தது உண்மையா இல்லையா? கருணாநிதி குடும்பத்திலிருந்து கட்சி ஸ்டாலின் குடும்பத்தில் வந்துச்சு. இப்ப ஸ்டாலின், உதயநிதி, துர்கா, சபரிசன் அப்படி போயிடுச்சு கட்சி. கனிமொழிக்கு ரோலே இல்லையே. ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலையே கனிமொழிக்கு. அவங்க கேட்டாங்க, பட் ஆனா இவங்க தரப்பு வந்து கொடுக்கல அப்படின்ற மாநில அரசுக்கு வரக்கூடாதுன்றாங்களே. வந்தா நாளைக்கு உதயநிதிக்கு பெரிய போட்டி ஆயிடும். ஏன்னா கனிமொழி ஆளுமை மிக்க ஒரு பெண் தலைவராக அறியப்படுகிறார் திமுக. நிச்சயமா அந்த அம்மாவுக்கு உதயநிதியா கனிமொழி ஆண்டுகிற பொழுது கனிமொழிக்கு தான் செல்வாக்கு கூடும். ஏன்னா அவங்க கலைஞரின் மகள். எவ்வளவு தெளிவா தலைவர் சொல்றாரு. 600 கோடி ரூபாய்க்கு மேல வேட்பு மனுல தன்னுடைய சொத்து கணக்கா காட்டுறாரு. 600 கோடிக்கு மேல காட்டுறாரு. தேர்தலில் இன்னும் ஒரு தேர்தல் கூட தளபதி சந்திக்கல. இப்பதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறார். ஒரு தேர்தல் கூட சந்திக்கல. இப்பதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறார். 600 கோடிக்கு மேல முதல் தேர்தலில் அவருடைய வேட்புமனு 600 கோடிக்கு மேல காட்டுறாரு. நான் கேட்கறேன், இந்த சேனல் உட்காந்து கேட்கறேன், உங்க தாத்தா உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா கருணாநிதி அரசியலுக்கு வரதுக்கு முன்ன அவருடைய சொத்து மதிப்பு என்ன? அரசியலுக்கு வரதுக்கு முன்ன எங்க ஆளுடைய சொத்து மதிப்பு 600 கோடிக்கு மேலப்பா. கருணாநிதி அரசியலுக்கு வரதுக்கு முன்ன அவருடைய சொத்து மதிப்பு என்ன சொல்லுங்க. நீங்க எல்லாம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சம்பாதிச்சீங்க. எங்க ஆளு சம்பாதிச்சு தான் அரசியலுக்கே வந்திருக்கிறார். அவர் பாணியிலே சொல்றீங்களே, புரியுதுங்களா? நீங்க எல்லாம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சம்பாதிச்சீங்க. எங்க ஆளு அரசியலுக்கு சம்பாதிச்சு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அததான் எங்க தலைவர் சொல்றாரு, நான் கட்சி ஆரம்பித்து எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போல, எல்லார் வீட்டுக்குள்ளேயும் எல்லா உள்ளங்களும் நுழைந்ததுக்கு அப்புறம் தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன். தெளிவா இருக்கிறார். புரியுதுங்களா? ஒரு தம்பி 5 கோடி ரூபாய் கையில் இருந்தால் போதும் தம்பி. 5 கோடி கையில் இருந்தால் போதும், வேற லெவலில் வாழலாம். வீடு வாசல் வாடகை வேற லெவலில் 5 கோடி இருந்தால் போதும் சார். 600 கோடிக்கு மேலே வேட்பு மனுவிலே சுத்து காட்டுகிற ஒரு மனிதன் தான் உழைத்து சம்பாதித்த யாவனுக்கும் பதில் சொல்ல வேண்டியது கிடையாது. எந்த வருமான வரித்துறை யாவனுக்கும் கை கட்டி நிற்க வேண்டியது கிடையாது. அவர் எல்லா கணக்கையும் காட்டிட்டு தான் இந்த கணக்கை காட்டுறாரு. இப்போ கையில் இவ்வளோ இருக்குதுன்றார். எல்லா கணக்கையும் காட்டிட்டு இப்போ இவ்வளோ இருக்குதுன்றார். அவர் ஒரு வருஷத்துக்கு இன்னமும் 500-600 கோடி இன்னமும் சம்பாதிக்கிறவங்களுக்கு அவர்கிட்ட திறமை இருக்குது. அவர் தான் இன்னைக்கு உச்ச நடிகர். இது அத்தனையும் விட்டுட்டு இந்த மக்களுக்காக வந்திருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு தலைவனை பார்த்துருக்கீங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா சுகங்களையும் விட்டுட்டு அவர் நினைச்சா ஒரு தனி ஃப்ளைட் எடுத்துக்கின்னு இந்த உலகத்துல எந்த நாட்டிலும் போய் எவ்வளவு சந்தோஷமாவனா வாழலாம். இந்த உலகத்திலே நம்பர் 1 அப்படி சொல்ற ஒரு நல்ல ஃபுட்டு எப்பேற்பட்ட ஹோட்டல்னு தங்கலாம். ஒரு தீவியை விலைக்கு வாங்கி அந்த தீவுல போய் சந்தோஷமா வாழலாம். அவர் செஞ்சாரா சொல்லுங்க? கையில ஒரு பேக் எடுத்துக்கின்னு உங்க விஜய் நான் வரேன்னு அந்த கொளுத்துற வெயில்ல பயணிக்கிறாருங்க. மணிக்கணக்கில் பயணிக்கிறாருங்க. என்னால முடியலங்க. புரியுதுங்களா? என்னால முடியல. கிட்டத்தட்ட எனக்கு அவருக்கும் 1-2 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். என்னால முடியலங்க. ஒரு 2 மணி நேரம் ஜீப்ல நின்று போக முடியலங்க, கால் விட்டு போதுங்க, ஜீப் விட்டு இறங்க முடியலங்க, இறங்கினதுக்கு அப்புறம் நடக்க முடியலங்க, நடந்தா படி ஏற முடியலங்க. அவரும் மனுஷன் தாங்க. அதனாலதான் வந்து பிரச்சாரம் ஒரு நாள் டு ஒரு நாள் பண்றாரா சார்? இல்ல அது வந்து காரணம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க சார். அவர் கேட்கறவங்க எல்லாம் பதில் சொல்ல முடியாது சார். அம்மா கூட நிறைய பிரச்சாரம் எல்லாம் ரத்து பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற சூழ்நிலை, அங்க இருக்கிற பிரச்சனை, அவருக்கு இருக்கிற வேற வேலைகள் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வச்சு சொல்ல முடியாது. அம்மா கூட தான் பிரச்சாரம் ரத்து பண்ணாங்க. எவ்வளவோ நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் பிளாஸ்டிக்ஸ் ஆகுதா? இல்ல பிரச்சாரத்தை விட முக்கியமான வேலை அவருக்கு என்ன சார்? பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. கட்சி வேலை தானே பார்ப்பாரு. வேற என்ன பார்ப்பாரு? 233 தொகுதியில் வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. வேட்பாளர்கிட்ட பேசணும், இத்தனை மாவட்ட செயலர்கிட்ட பேசணும். மக்களை சந்திச்சு தானே இருக்கிறாரு. மக்களை சந்திக்காம இல்லையே. மக்களை சந்திச்சு தான் இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு ஒரு போராடுறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. இல்ல அந்த இடத்துக்கு முதலமைச்சர் வராருன்றாங்க. புரியுது? முதலமைச்சர் வராருன்றாங்க. இன்னும் ஏற்பாடு நடந்திருக்குதுன்னு பார்க்கணும். அங்க அது பல வெளியே சொல்ல முடியாத பல விஷயங்கள் இருக்கும் சார்.
அவர் ரத்து பண்றாருன்னா வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும். அவர் ஒன்றும் போய் படுத்துக்கல. ஏங்க நான் தான் சொல்றேன், ஓய்வு எடுக்கணும்னா போய் அவர் ஒரு தீவு வாங்கி ஓய்வு எடுக்க முடியும். ஒரு இங்கே சென்னையில் தானே இருக்கிறாரு, புரியுதுங்களா? இன்னும் வேலை இருக்கும், அங்கே வேற ஏதோ விஷயம் இருக்கும். இன்னும் ஒரு இடத்துக்கு ரத்து பண்றாருன்னா சும்மா விளையாட்டா ரத்து பண்ணிடுவாரா? அங்க ஏதோ விஷயம் இருக்கும், அதெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் ஏன் ரத்து பண்ண, இன்னும் இதெல்லாம் சொல்லிக்கினே இருக்கணுமா? இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் நீ சொல்லி கேட்கறியோ, நீ சொல்லி கேட்கறாரோ சொல்லாம கேட்கறாரோ, நீ பால் டாயில் குடிச்சாரு கேட்கறாரு, பதில் சொல்லு பதில் சொல்லு. அடுத்தவனையே கேள்வி கேட்டுக்கிறீங்களா? இந்த தமிழ்நாட்டு ஊடகமோ இந்த பிரச்சனை, பால் டாயிலுக்கு பதில் சொல்லு. எடப்பாடி பழனிசாமி பேசுறது தப்புன்னா இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போடு. அவன் ராஜா போட்ட ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்து வருது இல்ல, கருணாநிதியை ஸ்டாலின் வீட்டு சிறையில வைத்தார். அது எப்பேற்பட்ட வார்த்தை? சாதாரண வார்த்தையா? தாஜ்மஹாலை கட்டினார்ல ஷாஜகான், கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஷாஜகானுடைய மகன் யார் அவர் வீட்டு சிறையில் வச்சவர்? யாரு? அவுரங்கசீப். யாரு? அவுரங்கசீப். அவர் ஆக்ரா கோட்டையில் அவர் சிறை வச்சாருங்க, பெத்த புள்ள வச்சாருங்க. கூட பிறந்த 3 அண்ணனை சிறை சேதம் பண்ணிட்டு 3 பேரும் கொன்னுட்டு இவன் 3ஆவதா பிறந்தவன் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவுரங்கசீப். அந்த மாதிரி தானே சொல்றாங்க. நான் சொல்லல. ராசா சொல்றாருல்ல, சொல்ல. அந்த ஆடியோக்கு பதில் சொல்லுங்க. கனிமொழி ஒரு நாளும் ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டாரு. கனிமொழி வளர்ச்சி அவருக்கு பிடிக்காது, என்னெல்லாம் தாண்டி இவங்க திமுக அரசியல் பண்ணிட முடியாது, எனக்கு எல்லாம் கில்லாடி தெரியும். நான் அந்த கதைக்குள்ள வரல. இத்தனை முறை முதலமைச்சராக இருந்த தமிழினத்தின் தலைவன் என்று நீங்கள் எல்லாம் போற்றுகிற, அண்ணாவின் தம்பியாக அரசியலில் அறிமுகப்படுத்தப்பட்ட, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நெருங்கிய நண்பன் சொல்ற கலைஞர் கருணாநிதியை ஸ்டாலின் வீட்டு சிறையில் வைத்தது உண்மையா இல்லையா? அவங்க தான் சார் பதில் சொல்லணும். ஏங்க தெளிவா கேக்குறாங்க, மத்த கேள்வியில கேக்குறீங்களா? ஸ்டாலினை வீட்டு சிறையில் ஸ்டாலின் கருணாநிதி அது ஏஐ அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்து, ஏங்க நீதிமன்றத்துக்கு போ. அது ஏஐ, அது யார் பண்ணது? இல்ல பண்ணுவாங்க. ஏன் பண்ணல? நீங்க கேக்குறீங்களா? நீங்க கேக்குறீங்களா? இப்பவும் பதில் சொல்லிடுறீங்களா? நான் அதைத்தான் கேக்குறேன், ஏன் பண்ணல? உடனே போய் ஒரு சைபர் கிரைம்ல எல்லாம் புகார் கொடுக்க மாட்டீங்களா? போலீஸ் உங்க கையில தானே இருக்குது. நீ மாநிலத்தின் முதலமைச்சர் தானே. என்ன ஒரு முதலமைச்சர் என்ன அவமரியாதை, எங்க அப்பனை நான் வீட்டு சிறையில் வச்சிருக்கிறேன்னு ஒரு ஆடியோ வந்திருக்குது. உடனே போய் சைபர் கிரைம் கொடு, நீதிமன்றத்தில் வழக்கு போடு, மத்திய போலீஸுடைய உதவி கேளு. இதை பண்ணணும், சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லு. யாரை ஏமாத்துறீங்க சொல்லுங்க. இப்படிதான் பழனிவேல்ராஜன் பேசினாரு. 30-40 கோடியை எப்படி வைக்கிறது தெரியாத மாமனும் மச்சானும் அடிச்சுன்னு உருள்றானுங்க. உதயநிதியும் சபரிசனும் பல ஆயிரம் கோடி அவங்க தாத்தா சம்பாதிக்கல, அவங்க அப்பா சம்பாதிக்கல. 30-40 கோடி 30-40 கோடியை வச்சுருக்கிறானுங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே என்ன பண்ணீங்க? அவருடைய நிதியமைச்சர் பதவியை விட்டு அவர் இறக்குனீங்க. பிடிஆர் பழனிவேல்ராஜன் இறக்கி ஒன்றுத்துக்கும் இல்லாத ஒரு இலாகாவை கொடுத்து சும்மா அவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிஆர் பழனிவேல்ராஜன் சீன் வெளியே வரவே இல்லை. அந்த ஆடியோ மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதுவும் பொய்யா? அவர் பழனிவேல்ராஜன் பேசலையா? சரி பேசலன்னா எடுத்த நடவடிக்கை என்ன? உன் கையில தானே போலீஸ் இருக்குது. அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணது யாரு? அப்படி போலி அவருடைய வாய்ஸ்ல பேசுறது யாரு? இதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இப்ப ஜனநாயகம் லீக் ஆயிடுச்சுங்க. உடனே புகார் கொடுக்குறாங்க, உடனே ஒரு 6 பேரை இப்ப கைது பண்ணிருக்கிறாங்க. ஏன் அதெல்லாம் நீங்க பண்ணல சொல்லுங்க. அப்ப அவங்க உண்மையை பேசியிருக்கிறாங்க. ஆராசா உண்மையை பேசியிருக்கிறாரு, அவர் உண்மையை பேசியிருக்கிறாரு. அப்ப நீ கருணாநிதியை நீ சிறை வச்சிருக்கிற, வீட்டு சிறையில தான் வச்சிருக்கிற. அதுதானே உண்மை. அழகிரியே போய் சந்திக்க முடியல, யாரும் போய் சந்திக்க முடியல. சொல்லுங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் நீ திமுக தலைவர் ஆயிட்ட. நீயும் உன் புள்ள உன் குடும்பம், கருணாநிதி குடும்பத்துக்கிட்ட இருந்த திமுக ஸ்டாலின் குடும்பத்துக்கிட்ட வந்துடுச்சு. கருணாநிதி குடும்பம்னா அது அழகிரி, தமிழரசு, கனிமொழி எல்லாம் வந்துருவாங்க. நீ கைப்பற்றிட்ட கட்சியை கருணாநிதி குடும்பத்திலிருந்து கட்சி ஸ்டாலின் குடும்பத்திட்ட வந்துச்சு. இப்ப ஸ்டாலின், உதயநிதி, துர்கா, சபரிசன் அப்படி போயிடுச்சு கட்சி. கனிமொழிக்கு ரோலே இல்லையே. ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலையே கனிமொழிக்கு. சொல்லுங்க. அவங்க கேட்டாங்க, பட் ஆனா இவங்க தரப்பு வந்து கொடுக்கல அப்படின்ற மாநில அரசுக்கு வரக்கூடாதுன்றாங்களே. ஸ்டாலின் குடும்பத்து பெண்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்களே கனிமொழியை. அதெல்லாம் மாநில அரசுக்கெல்லாம் வரக்கூடாது. வந்தா நாளைக்கு உதயநிதிக்கு பெரிய போட்டி ஆயிடும். ஏன்னா கனிமொழி ஆளுமை மிக்க ஒரு பெண் தலைவராக அறியப்படுகிறார் திமுகவில். நிச்சயமா அந்த அம்மாவுக்கு உதயநிதியா கனிமொழி ஆண்டுங்கிற பொழுது கனிமொழிக்கு தான் செல்வாக்கு கூடும். ஏன்னா அவங்க கலைஞரின் மகள் கனிமொழி. அந்த மகன் தான் செல்வாக்கு கூடும். திமுக ஒரு சோதனையான கட்டம் காலம் வந்த போது விசாரணை சிபிஐ யாரை விசாரிச்சாங்க? தயாளமாவை விசாரிச்சாங்க. தயாளமாவை கைது பண்ணாங்களா? கலைஞர் டிவிக்கு தானே பணம் கொடுத்ததா சொன்னாங்க 350 கோடி. கலைஞர் டிவியுடைய நிர்வாகம் யார் கையில் இருந்தது? அவங்க மேல எடுத்த நடவடிக்கைகள்லாம் என்ன? ஆனா கனிமொழி சிறைக்கு போனாங்க. அதை தானே மாறன் போய் யார் ஒரு அழகிரி போய் சொல்லியிருக்கிறாரு டெல்லியில போய் திகார் சிறையில். அந்த ஆடியோட ராஜா சொல்றாரு, ஏன்டா எல்லாமே கலைஞர் டிவி தான் பணம் வாங்கிச்சான், மொத்தம் கலைஞர் டிவி தான் போச்சான்,
உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா, எல்லாம் ஸ்டாலின் தான் செஞ்சிருக்கிறான் அந்த வேலைலாம். நீ அப்ரூவ் ஆகி ஸ்டாலினை சொல்ல வேண்டியதானே, அப்ரூவ் ஆகி நீங்க 2 பேரும் வெளியே வர வேண்டியதானே, எதுக்காக நீ கனிமொழி சிறையில் இருக்கிறீங்க அப்படின்னு அழகிரி கேட்டாரு அப்படின்னு ராஜா சொல்றாருல்ல. சொல்லுங்க. அப்ப அந்த சேனல் பணம் வாங்குறது உண்மை தானே, கலைஞர் டிவி. அதை தானே அழகிரி சொல்றதா ராஜா சொல்றாரு. அப்புறம் கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு சொல்லு, பேசு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. இதெல்லாம் எவனா பிளாஸ்டிக் நியூஸ் போட்டானா? இது என்ன பெரிய ஊடகத்துல, எந்த ஊடகத்துல உட்காந்து விவாதம் பண்றானா? ஒரு தந்தி தொலைக்காட்சியில, ஒரு புதிய தலைமுறையில, ஒரு நியூஸ் 7ல, நியூஸ் 18ல எவனா விவாதம் பண்றானா? இதை பத்தி எங்கன்னா பேசுறானா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு செய்தி வருதா? விஜய் ஏதாச்சும் ஒண்ணு நடந்துட்டா போதும், உடனே செய்தி போட்டுடுறீங்க. சமயபுரம் கோவில்ல தம்பி, சமயபுரம் கோவில்ல இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்தது. கோவில்ல போய் ராத்திரில யார் படுப்பா? கோவில்ல பக்தர்கள் தானே படுப்பாங்க. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? வேண்டுதல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வேண்டுதல் ஏதோ அவங்க என்னன்னு வேண்டுவாங்க, ஏமா என்ன நல்லா வச்சு நிறைய எனக்கு பிரச்சனை, என் பிரச்சனை என்ன காப்பாத்துமா தாய அப்படின்னு படுத்துருப்பாங்க. கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை டங்கு டங்குன்னு ஆடிச்சான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. போய் ஒரு 34 வயசு பொண்ணு தஞ்சாவூரை சேர்ந்த 34 வயது பெண்மணி அந்த கோவில்ல போய் ஏதோ அவங்க குறைய நினைச்சு சொந்தக்காரர்களோட போயிருக்கிறாங்க. அம்மாவை பார்த்துட்டு வந்து அந்த கோவில் பிரகாரத்துல படுத்துன்னு இரவு தூங்குறாங்க. ஒரு ஐதீகம், கோவில்ல ராத்திரி தங்கினா உன்னை பிடிச்ச கெட்டது விட்டுடும், அது வெளியவே நிற்கும், நீ வெளியே வரியான்னு. ஒரு பொழுது போயிடுச்சுன்னா அது திரும்பி போயிடும் அப்படின்னு நம்புறாங்க. ராத்திரி இவங்க தங்குறாங்க. தங்கும்போது இப்பதான் கும்பாபிஷேகம் மேல பூச்சி, இந்த சிமெண்ட் பூச்சி அது பொழந்து விழுந்து அந்த 34 வயசு பொண்ணு அங்கே ஸ்பாட்ல காலி. பக்கத்துல படுத்திருந்த ஒரு 5-6 பேர் பலத்தாடி. எதுங்க பிளாஸ்டிக் நியூஸ் வளர்ந்தது பெருசா? இது எங்க பெரிய விவாதமாச்சு சொல்லுங்க? ஒரு ஆலயத்தில் நடக்குதுங்க, இது எங்க விவாதமாச்சு? ஆக திமுக கவர்மெண்ட் எல்லாத்தையும் அடக்கி வைக்கிறாங்க. பிளாஸ்டிக் நியூஸ் கொடுத்துடாத, இதை பெருசா ஆகிடாத, ஆராசா வீடியோவை பெருசா ஆகிடாத, இந்த ஆடியோ பெருசா லெவலில் தூக்கின்னு போவாத, விஜயை பத்தி மட்டுமே பேசு. இந்த ஊடகங்கள், வாங்கி பழைக்கிற ஊடகங்கள், நக்கி பழைக்கிற ஊடகங்கள், அண்ணா அறிவாலயத்தின் வாசலிலே தவம் கிடக்கிற இந்த ஊடகங்கள் அடிமை ஊடகங்கள். அடிமை ஊடகங்கள். இன்னும் கூட வார்த்தை சொல்லலாம், சொல்ல விரும்பல. ஆனா RS பாரதி சொன்னார், ரெட் லைட் ஏரியானார் ஊடகங்கள். ரெட் லைட் ஏரியானார் RS பாரதி சொன்னார், நான் சொல்லல, அவர் சொன்னார். இந்த ஊடகங்கள் எந்த விவாதத்தையும் பண்ணலையே, எதையும் செய்யலையே. அப்போ நீங்கெல்லாம் வந்து நீங்க சொல்றதுதான் மக்கள் மண்டில், மக்கள் தான் உங்களை மதிக்கிறதே இல்லையே. ஜனநாயகத்தின் 4 தூண்கள்ல ஊடகம் ஒரு தூண், புரியுதுங்களா? அந்த தூண் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போ மக்கள் தங்களுக்கான தலைவனை தானே தேடுறாங்க. அப்போ அப்படி வராத வந்த மாமனியா ஒரு தலைவன் வருகிற பொழுது காலம் நமக்கு தந்த கொடையாக, இயற்கை நமக்கு அளித்த வரமாக தளபதி விஜயை இந்த தமிழ்நாட்டு மக்கள் தலைமையில தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டு மக்களை தளபதி விஜய் தன் தலைமை இது தூக்கி வைத்திருக்கிறார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுவேன் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.